எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணோம் இல்லையா, அது எப்படி ஈஸியாக தைக்கலாம் அப்படிங்கிற மெத்தட் இப்போ நம்ம பார்க்குறோம். என்னென்னா, இதில் முதல்ல ஷோல்டரை ஒரு தையலை போட்டுக்கிறோம். நம்ம நேர் கட்டிங் பண்ணுறோம் இல்லையா, அதில் ஜாயிண்டாக தான் இருக்கும். அதனால் அதில் ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும். தனித்தனி பீஸாக இருந்தால் மட்டும் தான் 2 தையல் போடணும். இப்போ ஒரே ஒரு தையலை போட்டால் போதும். 2 பக்கமும் ஷோல்டரை முதல்ல ஜாயின் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஷோல்டரை நேராக பிடிச்சி, ஷோல்டரை அப்படி பாதியாக மடித்து நேராக பிடிச்சிக்கோங்க. அந்த நேர் கீழே அப்படியே வந்து அங்கே ஒரு மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கப்புறம் 1 இன்ச்சு அகலம் இருக்கணும். 1 இன்ச்சுக்கு அகலம், உயரம் வந்து ஒரு 2 இன்ச்சு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் ஒரு டாட் பிடிக்கணும். 2 இன்ச்சு உயரமுக்கு ஒரு கோடு, முக்கோண ஷேப்பில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த கோட்டு மேலேயே தைச்சி ஒரு டாட்டு பிடிக்கலாம். முன் துண்டில் இதான் முதல்ல நம்ம பிடிக்க வேண்டிய டாட். பெரிய டாட் ஒன்று பிடிப்போம். மடித்ததுக்கப்புறம் 1 இன்ச்சு அகலம் இருக்கணும். உயரம் 2 இன்ச்சு குறையாமல் இருக்கணும். அதாவது இது வந்து பொதுவான அளவு 2 இன்ச்சு அப்படிம்போம். அந்த பொதுவான அளவு 2 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு தையலை போட்டுக்கலாம். அடுத்தது அந்த தையல் அப்படி நேராக பிடிச்சிங்க அப்படின்னா, கையோட வளைவு பாகம் இருக்கு இல்லையா, கைக்குழி நம்ம கட் பண்ணோம் இல்லையா, ஆம்ஹோல், அந்த ஆம்ஹோலோட பக்கத்தில் இந்த டாட்டை அப்படி பிடிச்சாலே அந்த இடம் நமக்கு இப்படி வளைவாக அப்படி வரும். அந்த இடத்துல அங்கேருந்து நேராக அந்த டாட்டுக்கு நேராக இன்னொரு டாட்டை பிடிங்க. கை வளைவு பாகத்தில் அப்படி ஒரு டாட் பிடிங்க. அந்த டாட் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அகலம் இருந்தால் போதும். ஒரு 1/4 இன்ச்சு அகலம். அதோட நீளம் வந்து அதுக்கு அளவு இல்லை, அளவே நம்ம வைக்க வேண்டாம். முதல்ல பிடிச்சோம் இல்லையா, அந்த டாட்டுக்கு ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சுக்கு முன்னாடியே நிற்கணும். அந்த டாட்டை ஒட்டி போகக்கூடாது. ஏற்கனவே ஒரு டாட் பிடிச்சோம் இல்லையா, அந்த டாட்டை ஒட்டி போகக்கூடாது. அந்த டாட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே நிற்கணும். அவ்வளோதான். அடுத்தது இப்போ இந்த 2 டாட்டுக்கும் நடுவில் துணியோட முன்னாடி பக்கம், முன் பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் இந்த 2 டாட்டுக்கும் நடுவில் ஒரு டாட் பிடிக்கிறோம். இந்த டாட்டும் அதே தான், ஒரு 1/4 இன்ச்சு அளவே தான் நம்ம பிடிக்கிறோம். இதோட நீளமும் அதே தான். அந்த டாட்டுக்கும் ஏற்கனவே பிடிச்ச டாட்டுக்கும் டாட்டில் ஒட்டாமல் 1 இன்ச்சு கேப் விட்டு நிற்கணும். சரிங்களா? இதே மாதிரி இப்போ அந்த பக்கமும் 2 பக்கமும் இதே மாதிரி பிடிச்சிக்கிறோம். 2 பக்கமும் அதே மாதிரி ஷோல்டருக்கு நேராக பிடிச்சி ஒரு டாட்டு, அந்த டாட்டுக்கு நேராக கைக்குழி பக்கம் ஒரு டாட்டு, அந்த 2 டாட்டுக்கும் நடுவில் ஒரு டாட், இப்படி மொத்தம் 3 டாட் நம்ம பிடிக்கிறோம். ஒரு ப்ளவுஸில் மினிமம் 3 டாட் நம்ம பிடிப்போம். அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸ்ட்ரா வேணால் இன்னொரு டாட்டும் பிடிக்கலாம். ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 4வதாகவும் ஒரு டாட் பிடிக்கலாம். சரிங்களா? 3 டாட். இந்த டாட் என்னென்னா, அந்த டாட்டை வந்து ஷார்ப்பாக நீங்கள் கொண்டு வரணும். அப்போ தான் அந்த ஷேப் நல்லா வரும். ப்ளவுஸோட அந்த கப் ஷேப்பு அப்போ தான் நல்லா வரும். டாட்டை வளைச்சோ இல்லை பாதியில் நிப்பாட்டியோ அப்படிலாம் கொண்டு வரக்கூடாது. டாட் ஷார்ப்பாக முடிக்கும்போது ஷார்ப்பாக முடிக்கணும். அதே மாதிரி நீங்கள் அந்த டாட் முடிக்கும்போது டேர்ன் பண்ணக்கூடாது. அதில் ஒரு டேர்ன் பண்ணிலாம் எடுக்கக்கூடாது. நார்மலாக அப்படியே தச்சு வெளியில் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் நூலை மட்டும் விட்டு கட் பண்ணால் போதும். ஒவ்வொரு டாட்லையும் அந்த நூலை மட்டும் கொஞ்சம் விட்டு கட் பண்ணால் போதும். அதில் டேர்ன் பண்ணியே பண்ண வேண்டாம். டாட் நம்ம இப்படி திருப்பி பார்க்கும்போது அந்த ஷார்ப்னஸ் இருந்தால் தான் அந்த ஷேப் நல்லா வரும். இல்லாட்டி ஒரு குழிவாக ஒரு ஷேப்பே ஒரு மாதிரி வரும். ப்ளவுஸ் அப்படின்னாலே கப் ஷேப் தான் மெயினாக இருக்கணும் இல்லையா. டாட்லாம் கரெக்டாக பிடிச்சா மட்டும்தான் ப்ளவுஸு நம்ம போடும்போது ஃபிட்டாக இருக்கும். அதனால் இந்த கப் ஷேப்பு முதல்ல இந்த டாட்டுகளை கரெக்டாக பிடிக்கணும். 2 பக்கமும் இந்த டாட்டுகளை
பிடிச்சி முடிக்கணும். நம்ம முதல்ல தைக்க வேண்டியது ஷோல்டர். அடுத்தது 3 டாட்கள் பிடிக்கிறோம். ரெண்டு பக்கமும் 3 டாட்டை பிடிக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த டாட்டோட கேப் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு கேப் இருக்குதோ அந்த அளவுக்கு கப் ஷேப் நல்லா வரும். டாட்டை ஒட்டி மட்டும் ஒன்றோட ஒன்று டாட்டெலாம் ஒட்டி போயிடக்கூடாது. 3க்கும் கேப்பு நல்லா இருக்கணும். அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த வளைவு பட்டி கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, வளைவாக 2 பட்டிகள் கட் பண்ணியிருந்தோம். அதுமாரி ஜாயிண்டில் இருக்கும். 2 பீஸ் கட் பண்ணியிருந்தோம். இப்போ அந்த வளைவு பட்டி, அந்த வளைவான பாகம் இருக்கு இல்லையா, அந்த வளைவான பாகம் நம்மளோட ப்ளவுஸில் நம்ம 1 இன்ச்சுக்கு வளைச்சி கட் பண்ணோம் இல்லையா, அந்த வளைவு பாகத்தில் ஜாயிண்ட் ஆகணும். பட்டியில் உள்ள வளைவு பாகமும் ப்ளவுஸில் உள்ள வளைவு பாகமும் ஒன்றா பிடிச்சி ஒரு தையலை போடணும். ஒரு தையலை போட்டுருங்க. நீங்கள் அந்த ஜாயிண்டை போடும்போது என்ன பண்ணணும், அந்த டாட் இருக்கிற பெரிய டாட் ஒன்று பிடிச்சோம் அப்படியே கீழே, அந்த டாட்டை கொஞ்சம் மடித்து விட்ட மாதிரி நீங்கள் தைக்கணும். அந்த டாட் இழுத்து பிடிச்சி அந்த தையலோடு சேர்க்கக்கூடாது. அந்த டாட் கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி இருக்கணும். நீங்கள் லேசாக அதை கட் பண்ணி கூட விட்டுக்கலாம். அந்த பெரிய டாட்டை கொஞ்சம் ஷேப்பாக கட் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் போட்டுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி 2 பக்கமும் இந்த வளைவு பட்டிகளை ஜாயின் போட்டுக்கோங்க. துணியோட மேல் பக்கம் வச்சு அந்த வளைவு பட்டியை துணியோட மேல் பக்கம் வளைவு பாகத்தில் வச்சு அதை ஜாயின் போட்டுருங்க. நீங்கள் இது ஒரே கலர் பீஸாக இருக்கிறதால நீங்கள் எந்த பீஸ் வேணாலும் நம்ம மடித்து பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு கலர் பீஸு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் கொடுக்குற வேறு கலர் பீஸு உள்பக்கம் போகிற மாதிரி பார்த்துக்கணும். துணியோட உள்பக்கம் அந்த பீஸ் அட்டாச் பண்ணுற வேறு பீஸ் போகிற மாதிரி பார்த்துக்கணும். துணியோட மெயின் பீஸும் சேரணும். நம்ம கொடுக்குற வேறு கலர் பீஸாக இருந்தால் அது உள்ளே போகிற மாதிரி நீங்கள் பார்த்து ஜாயின் பண்ணணும். சரிங்களா? அந்த டாட்டை கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லைன்னா கட் பண்ணிக்கோங்க. லேசாக அதை மடித்து வச்சுக்கோங்க. விட்டுட்டு தையலை போட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இப்போது 2 பக்கமும் அந்த வளைவு பட்டிகளை தைச்சதுக்கப்புறம் அது மேலே ஒரு படிமான தையல் ஒன்று போடணும். சரிங்களா? 2 பக்கமும் இப்போ ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஜாயின் பண்ணுறதில் மேல் பக்கம் ஒரு படிமான தையல் போடணும். அதுக்கப்புறம் நம்ம கீழ்ப்பக்கமும் அடியிலையும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே ஜாயிண்டில் தான் இதில் இந்த பீஸில் இருக்குது. அதனால் கீழ்ப்பக்கமும் ஒரு தையலை போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு தையலை போட்டுக்கலாம். மேலேயும் ஒரு படிமான தையல், கீழே பாட்டம்லையும் ஒரு படிமான தையல், 2லையும் போட்டுக்கிறோம். அவ்வளோதான். முன் துணில் இப்போ டாட் முடிச்சிட்டோம். வளைவு பட்டிகளை ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பட்டி பீஸ்களை ஜாயின் பண்ணி இன்னொரு பட்டி பீஸ்களை நம்ம ஜாயின் பண்ணுவோம். அந்த பட்டி பீஸ் என்ன அப்படின்னா 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு பட்டி பீஸ்கள். இதில் இப்போ நம்ம பட்டிகளை ஜாயின் பண்ணியாச்சா. இப்போது 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு பட்டி பீஸ்களை என்ன பண்ண போகிறோம், 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு பட்டி பீஸ்க்கு முன்னாடி முதுகு பக்கத்தை 1 இன்ச் அளவுக்கு மடிக்கிறோம். முதுகு பக்கத்தை சின்னதாக ஒரு மடிப்பு, மறுபடியும் 1 இன்ச் அளவுக்கு ஒரு மடிப்பு மடித்து முதுகு பக்கத்தை முதல்ல நம்ம தையல் போட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு ஒரு தையலை போட்டுக்கிறோம். அடுத்தது இதை போட்டதுக்கப்புறம் ஷோல்டரை நேராக பிடிச்சி முதுகு பக்கம் ஷோல்டரை பாதியாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அங்கேருந்து ஒரு டாட் பிடிக்க போகிறோம்.
அது அந்த டாட்டோட அகலம் என்னென்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு இருக்கணும். அகலம் ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. நீளம் வந்து உயரம் வந்து ஒரு 4 இன்ச்சு வச்சா போதும். ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நீளம் ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு, அதுவும் அந்த டாட்டும் ஷார்ப்பாக கொண்டாந்து முடிக்கணும். இந்த டாட்டுகள் எப்போவுமே ஆரம்பிக்கிற இடம் அகலமாக இருக்கும், முடிக்கும்போது ஷார்ப்பாக கொண்டு வந்து முடிக்கணும். அப்போ தான் டாட்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் பிடிச்சோமா, அதே மாதிரி அந்த பக்கமும் ஷோல்டருக்கு நேராக பாதியாக பிடிச்சி இதே அளவில் அந்த பக்கமும் ஒரு டாட்டை பிடிச்சிக்கோங்க. 2 டாட்டும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ முதுகு பக்கம் 1 இன்ச்சுக்கு மடிச்சிட்டோம். 2 டாட் பிடிச்சிட்டோம். முதுகு பக்கம் 2 டாட்டை நம்ம இப்போ பிடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ தான் நம்ம அந்த 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு பட்டிகளை நம்ம தைக்க போகிறோம். முன் துண்டில் டாட் பிடிச்சி முடிச்ச முடியும். அந்த பக்கத்தில் 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு பட்டிகளை தைக்க போகிறோம். 1.5 இன்ச்சு பட்டி பீஸு துணியோட வெளிப்பக்கம் வைக்கணும். 2 இன்ச்சு பட்டி பீஸ் துணியோட உள் பக்கம் வைக்கணும். இது 1.5 இன்ச்சு பட்டி பீஸு துணியோட மேல் பக்கம் வெளிப்பக்கம் வைக்கணும். 2 இன்ச்சு பட்டி பீஸு துணியோட உள் பக்கம் வச்சு தைக்கணும். அப்போ ஆரம்பிக்கும் போது நம்ம கீழே நம்ம ஒரு மடிப்பு மடித்து ஒரு ஜாயிண்ட்டை போட்டுடணும். இப்போ 1.5 இன்ச்சு பீஸை துணியோட மேல் பக்கம் தைச்சி முடித்த உடனே அதில் ஒரு படிமான தையலை போடணும். இது துணியோட உள்பக்கமாக 2 இன்ச்சு பீஸை தைக்கிறோம். இது வந்து வி ஷேப்புக்கான பீஸ், அதாவது வி ஷேப்பு அல்லது நம்ம கொக்கி மாற்ற கயிறு வைப்போம் இல்லையா, அந்த கயிறு வைக்கக்கூடிய பீஸ் தான் அந்த 2 இன்ச்சு பீஸு. 1.5 இன்ச்சு பீஸ் அப்படிங்கிறது வந்து கொக்கி தைக்கக்கூடிய பீஸு. இப்போது இந்த 1.5 இன்ச்சு பீஸில் ஒரு படிமான தையலை போடுறோம். முழுசாக மடித்து உள்ளே திருப்புறோம். அந்த பீஸ் வெளியிலேயே தெரியாது. முழுசாக மடித்து உள்ளே திருப்புறோம். அதே மாதிரி அதில் போடக்கூடிய அந்த படிமான தையல் அப்படிங்கிறோம் இல்லையா, தையல் அதுவுமே வெளியில் தெரியாது. அந்த மடிக்கிற ஒரே ஒரு தையல் மட்டுமே நம்ம வெளியில் பார்க்கும்போது தெரியும். அந்த மாதிரி ஒரு தையலை போட்டு 1.5 இன்ச்சு பீஸை முழுசாக திருப்புங்க. 2 இன்ச்சு பீஸை துணியோட மேல் பக்கம் தையல் மேலே வச்சு தைங்க. 2 இன்ச்சு பீஸை துணியோட மேல் பக்கம் நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸை அந்த தையல் மேலேயே வச்சு நீங்கள் வி ஷேப் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னு இந்த பீஸை நீங்கள் ஜாயின் போட்டு வச்சிடலாம். கடைசியாக கூட நீங்கள் வி ஷேப் போட்டுக்கலாம். இப்போது நம்ம 1.5 இன்ச்சு பீஸும் 2 இன்ச்சு பீஸும் தைச்சாச்சா, ரெண்டையும் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஒரே அளவாக இருக்கா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவோ எச்சு கம்மியாக இருந்தால் அதை கொஞ்சம் லேசாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம், ஷேப் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரே அளவுக்கு இருக்கான்னு செக் பண்ணிடணும் முன்னாடியே. இது தைச்சி முடித்த உடனே நமக்கு முதல் வேலை அதை செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே, இப்போது நம்ம பாடி பீஸோட எல்லா வேலையும் கொஞ்சம் முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ கை ஜாயின் பண்ண போகிறோம். கையை வந்து அந்த வெட்டினோம் இல்லையா, உள்ளே குடஞ்சி வெட்டினோம் இல்லையா, அந்த வெட்டு முன் பக்கம் வர மாதிரி அந்த கைகளை நம்ம சுற்றி ஜாயின் பண்ண போகிறோம். 2 பக்கமும் கைகளை ஜாயின் பண்ணுறோம். இப்போது அந்த கைகளை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்த கையை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இதுதான் என்னென்னா, இந்த சைடு பீஸ் இருக்கு இல்லையா, இந்த சைடு பீஸு 4ஐயும் ஒன்றா பிடிச்சி 4ம் ஒரே அளவாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அங்கேயுமே கொஞ்சம்
எக்ஸ்ட்ராவாக எச்சு கம்மியாக இருந்தால் அதையும் ஷேப் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா அப்படி நம்ம செக் பண்ணாமல் நம்ம கை ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கை நகர்ந்து போயிடும், ஏற்றத்தாழ்வாக இருக்கும், நமக்கு ஒரே அளவாக கரெக்டாக கிடைக்காது. அதனால் கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு தான் நம்ம கையை ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி கை நடு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. நடு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அல்லது ஒரு நாச் போட்டுக்கோங்க. அந்த மார்க்கை கரெக்டாக அந்த ஷோல்டர் ஜாயினில் வைங்க. வச்சு கையை ஜாயின் பண்ணணும். இப்படி பாதி, ரெண்டு பக்கமும் பாதி பாதியாக கையை ஜாயின் பண்ணணும். அந்த கை ஜாயின் பண்ணல ரெண்டு தையல் போட்டுக்கணும். நம்ம தைக்கும்போதே 2 தையலாக போட்டு முடிச்சுக்கணும். கையில் இப்போது 2 பக்கமும் கையை ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி அடுத்தது கையில் நீங்கள் மடிக்கிறதாக இருந்தால் 1 இன்ச்சு மடிக்கிற மாதிரி இருந்தால் அதையும் மடித்து தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கை சைடில், கையோட சைட்லேருந்து ஆரம்பித்து உடம்போட சைடையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். முதல்ல ஒரு தையலை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அளவு ப்ளவுஸோட அளவிற்கேற்ப மற்ற தையலெல்லாம் போட்டுக்கலாம் அளந்ததுக்கப்புறம். சரிங்களா? முதல்ல சும்மா ஒரு தையலை போட்டு வைங்க. போட்டு முதல்ல அட்டாச் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கை சுற்றளவை மார்க் பண்ணிவிட்டு இடுப்பளவு, மார்பு சுற்றளவு எல்லாத்தையுமே கரெக்டாக மார்க் பண்ணதுக்கப்புறம் மற்ற தையல்களை போட்டுக்கலாம். ரெண்டு ப்ளவுஸ்லையும் நம்ம கையோட அளவுக்கு ஏற்ப ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம தையல்களை போடுறோம். இந்த தையல் போடும்போது அந்த கைக்குழியோட தையல்கள் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் ஒரே அளவாக கரெக்டாக ஒரே சேமாக வருதான்னு பார்த்துக்கணும். ஏன்னா சில சமயம் அந்த கையோட தையல்கள் நகர்ந்து போகவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கை ஜாயின் பண்ணும்போது அந்த கைக்குழியோட தையல்கள் ஒன்றா வருதா அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சு தையலை போட்டுருங்க. இப்போது கையை ஜாயின் பண்ணி தையல்களை போட்டாச்சு. அடுத்தது நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, கழுத்துக்கான பீஸ்களை ஜாயின் பண்ணணும். கழுத்துக்கான பீஸ்கள் என்னென்னா கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணியிருப்போம். அந்த கிராஸ் பீஸ்களை ஜாயின் பண்ணிக்கணும். கழுத்துக்கு தேவையான அளவுக்கு கிராஸ் பீஸ்களை எடுத்து அந்த கிராஸ் பீஸ்களை ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. கழுத்தோட நீளத்துக்கு கிராஸ் பீஸ்களை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கழுத்து தைக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட அளவு ப்ளவுஸில் உங்கள் கழுத்தை வச்சு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் அளவு ப்ளவுஸ் அளவுக்கு கழுத்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த கிராஸ் பீஸ்களை ஜாயின் பண்ணணும். இப்படி கிராஸ் பீஸ்களை ஜாயின் போட்டு வச்சுக்கோங்க. 1 இன்ச் அகலமுள்ள பீஸு, கழுத்துக்கு எவ்வளோ நீளம் தேவையோ அவ்வளோ நீளமான பீஸ்களை நம்ம ஜாயின் போட்டு வச்சுருக்கோம். அதை இப்போ கழுத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த பீஸை 2ஆக மடிக்கணும். ஒத்தையில் தைக்கக்கூடாது. 2ஆக மடித்து முன்னாடியும் ஓரமும் கொஞ்சம் ஒரு மடி மடித்து துணியோட மேல் பக்கம் கழுத்தில், துணியோட மேல் பக்கம் கழுத்து பாகத்தில் வச்சு தைக்கணும். நல்ல பக்கம் வச்சு அந்த மடித்தோம் இல்லையா, அந்த மடித்த பக்கத்தை கழுத்து பாகமில் வச்சு தைக்கணும். அதே மாதிரி இப்போது பூராங்க தைச்சி முடித்து கழுத்தோட அந்த பக்கம் முடிக்கும் போதும் அதே மாதிரி அந்த பீஸை கட் பண்ணிட்டு மீதி உள்ள எக்ஸ்ட்ரா பீஸ்களை கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஓரத்தையும் கொஞ்சம் மடித்து வச்சு தைக்கணும்.
சரிங்களா? இப்போ நம்ம ஜாயின் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு படிமான தையல், இதுலேயுமே ஒரு படிமான தையல் போடணும். நம்ம ஹெம்மிங் பண்ணுறதா இருந்தால் ஒரு படிமான தையலை போட்டுட்டு அப்படியே உள்ளே மடித்து ஹெம்மிங் பண்ணிக்கலாம். இல்லை மிஷின்லேயே தைக்கிற மாதிரி இருந்தால் ஒரே தையலை அப்படியே போட்டுடலாம். துணியை மடித்து அந்த கழுத்தோட ஓரத்தில் முதல் தையலை போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ரெண்டாவதாக ஒரு படிமான தையலை போடலாம். மொத்தம் 2 தையல்களை போடலாம் கழுத்துக்கு. இப்படி அந்த கழுத்துக்கான பீஸை உள் பக்கமாக விட்டு இந்த ஓரத்தில் தையல்களை போடுங்க. இப்போ நம்மளோட ப்ளவுஸோட எல்லா பார்ட்ஸையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து நார்மலாக ஒரு சாதா ப்ளவுஸு, லைனிங்லாம் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நார்மலாக ஒரு ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக கட் பண்ணணும், எப்படி தைக்கணும் அப்படிங்கிற மெத்தடு. இது ஏற்கனவே நம்ம கிளாஸுக்குள்ளே நம்ம பார்த்த அதே தான். அங்கேயும் நான் சொல்லியிருப்பேன். இப்போ அதே மெத்தடு இப்போ மறுபடியும் நான் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். எப்படி தைக்கணும் அப்படிங்கிற தைக்கும் முறையை சொல்லிகிட்ருக்கேன். இதே மாதிரி நீங்கள் தைச்சி பார்க்கலாம். அடுத்தது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது லைனிங் ப்ளவுஸு. இப்படி ஒவ்வொரு ப்ளவுஸாக உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அது எப்படி தைக்கணுங்கிறதையும் உங்களுக்கு தைச்சும் ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் தான் நிறைய டவுட்டு வருது இல்லையா? நம்ம கிளாஸ் முடிக்கிற நேரம் தான் ப்ளவுஸ் நம்ம நிறைய தைக்க ஆரம்பிப்போம். அப்போ அதில் நிறைய டவுட்லாம் உங்களுக்கு வரும். அந்த டவுட்லாம் ஒவ்வொன்றா க்ளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோக்களை உங்களுக்காக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் ப்ளவுஸுக்கான வீடியோக்கள் ஒவ்வொன்றா ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் போட போகிறேன். பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட நீங்கள் கேட்கலாம். சிம்பிளான மெத்தட் இது வந்து நிறையா அதான் நான் அப்பயே சொன்ன மாதிரி தான் நிறைய இந்த கோடுகள் போட்டோ கணக்கு போட்டோ அப்படிலாம் இல்லாமல் ஈஸியாக உங்களோட அளவு ப்ளவுஸ்லேருந்து எப்படி அளந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கானது. நான் அடுத்த வீடியோ என்ன போட போகிறேன்னா, அளவு ப்ளவுஸில் எப்படி அளக்கணும் அப்படிங்கிறத ஒரு பேப்பர் கட்டிங்கும் போட்டு காமிக்கிறேன். துணியிலையும் உங்களுக்கு மறுபடியும் எப்படி அளந்து அளவு எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. அது ஒரு வீடியோவை நம்ம போடலாம். இப்போ நம்ம ப்ளவுஸோட எல்லா ஒர்க்கும் முடிஞ்சது. எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். கழுத்து, கை எல்லாமே ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இனி ஒரு கொக்கி மட்டும் வச்சா வேலை முடிஞ்சது. ப்ளவுஸ் ரெடியாச்சு. ஒரு அரை மணி நேரம் போதும். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கான நேரம் ஒரு அரை மணி நேரம்தான். ஈஸியான மெத்தடில் தைக்கலாம். தைச்சி பாருங்கள். ஏதாவது டவுட்லாம் இருந்தால் எல்லாம் யோசித்து வைங்க. டவுட்டை கேட்கலாம்.